ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையிலே பங்கு பெறக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனையுடைய துவக்கமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையினுடைய ஒவ்வொரு வேளையிலும் உம்முடைய மகிமை உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்க ஆவியானவராகிய கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையினுடைய நாயகராகிய கர்த்தர் நீர் எங்கள் நடுவிலே பிரசன்னக்காரனராக எழுந்தருளி உம்முடைய வல்லமைகளை நீரே விளங்க பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஆராதனையினுடைய துவக்கமாக ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால் என்ற ஒரு பழைய பாடலை நாம் இணைந்து உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்து பாடுவோம். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். ஆபிரகாமின் புத்திரரென்போ ஆண்டவரை மறந்துவிட்டால். ஆபிரகாமின் புத்திரரென்போ ஆண்டவரை மறந்துவிட்டால், கல்களால் தம் பிள்ளைகளாக்க வல்லவருண்டு தெரியுமா? கல்களால் தம் பிள்ளைகளாக்க வல்லவருண்டு தெரியுமா? கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். கற்று போதிப்போரும் சத்தியத்தை மறுதலித்தால், வேதம் கற்று போதிப்போரும் சத்தியத்தை மறுதலித்தால், ஆயக்காரர் பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே. ஆயக்காரர் பாவிகளும் பரலோகில் இடம் பெறுவாரே. கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். ராஜ்யத்தின் புத்தி
புத்திரரென்போ அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டால் ராஜ்யத்தின் புத்திரரென்போ அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டால் வேலி அருகே உள்ள மனிதர் கல்யாண சாலை நிரப்புவார். வேலி அருகே உள்ள மனிதர் கல்யாண சாலை நிரப்புவார். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. மீண்டும் ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என்ற ஒரு பழைய ஒரு பாடலை இணைந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாகவே ஆண்டவராகிய தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டும் முகாந்தரமாக இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இந்த பாடலை பாடலாம். மானானது நீரோடைகளை, மானானது நீரோடைகளை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவும் நீர் என்றும் தாகமாயிருக்கிறது. மானானது நீரோடைகளை, மானானது நீரோடைகளை. தேவனிங்கே என்று சத்ருக்கள் சொல்வதினாலே, உன் தேவனிங்கே என்று சத்ருக்கள் சொல்வதினாலே, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. மானானது நீரோடைகளை, மானானது நீரோடைகளை. பகற்காலத்திலே உம் கிருபை பொழிவதினாலே, பகற்காலத்திலே உம் கிருபை பொழிவதினாலே,
நான் ராக்காலத்திலே பாடுகிறேன், நான் ராக்காலத்திலே பாடுகிறேன். மானானது நீரோடைகளே, மானானது நீரோடைகளே. ஆத்துமாவே நீயே எனக்குள் தியங்குகிறாய், என் ஆத்துமாவே நீயே எனக்குள் தியங்குகிறாய். உன் ரட்சிப்பின் தேவன் இருக்கையிலே, உன் ரட்சிப்பின் தேவன் இருக்கையிலே மானானது நீரோடைகளே, மானானது நீரோடைகளே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவும் மேல் என்றும் தாகமாயிருக்கிறது. மானானது நீரோடைகளே, மானானது நீரோடைகளே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் கூட ஆராதனையினுடைய முக்கியமான கட்டமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மெய்யாகவே வாசிக்கப் போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த சங்கீத வசனங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து இவைகளை நாம் சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் இரக்கங்களை தந்து இவைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியான பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் நமக்கு திறக்கும்படியாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த சங்கீத வசனங்களுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சங்கீத வசனங்களுக்காய் நன்றி. இவைகளை அறியவும் ஆராயவும் உணரவும் இவைகளுக்கு ஏற்ற சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் பெற்றுக்கொண்டு இவைகளை கைக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வந்தடையவும் தேவனே நீர் எங்களுக்கு இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 121வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்பொழுதும் கூட பிரியமானவர்களே, ஆராதனை நேரத்தின் ஊடாகவும் ஜெப குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தின் ஊடாகவும் கடந்து போகின்றோம். ஜெபத்தோடும் ஆராதனையோடும் நீங்கள் மெய்யாகவே இணைந்து ஒருமனப்பட துவங்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உங்கள் நடுவில் இறங்கி வருகிறதையும் கர்த்தர் உங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து மகிமைப்படுத்துகிறதையும் கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்திற்குள்ளாக நாம் யாவரும் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் முழு உள்ளத்தோடு கூட முழு பலத்தோடு கூட இணைந்து நாம் யாவரும் பாடல்களை பாடி மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கல
கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமை கூரெங்கே, பாதாளமி ஜெயமெங்கே. மரணமை கூரெங்கே, பாதாளமி ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த மரணமும், எந்த சேதங்களும், எந்த வாதை நோய்களும் நம்மை அணுக முடியாது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோமே. இப்போதும் சொல்லப்படக்கூடிய ஜப குறிப்புகள் எல்லாவற்றையும் உணர்ந்து திறப்பிலே நின்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியமாக நம்முடைய தேசத்திலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புதிய ஆட்சிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் எந்த விதமான ஒரு ஆட்சியையும் சார்ந்து இருக்கக்கூடியவர் அல்ல, எந்த விதமான ஒரு ஆட்சியையும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அல்ல. யார் கடந்து வந்தாலும் கூட அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் ஆளுகையை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம், ஆண்டவராகிய தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு, கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டு அவர்கள் நல்ல ஒரு ஆளுகையை இந்த தமிழ்நாட்டிலே தரும்படியாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏழை எளியவர்களுக்கு, விவசாய மக்களுக்கு, படிக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் உகந்த நல்ல ஒரு ஆட்சியை அவர்கள் தரும்படியாக, பொருளாதாரத்திலே நிலைநிறுத்தக்கூடிய நல்ல ஒரு ஆட்சியை ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் நல்ல ஒரு புத்தியும் அவர்களுக்கு தந்து நல்ல ஒரு ஆட்சியை கர்த்தராகிய தேவன் அவர்களின் மூலமாக நமக்கு கட்டளையிடும்படியாக, அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டிலே எல்லா விதமான சட்டம் ஒழுங்கும் குறைவுபடாமல் எல்லா விதமான காரியங்களிலும் நேர்த்தியான நன்மையான நல்ல ஒரு ஆட்சி அவர்களின் மூலமாக கர்த்தராகிய தேவன் நமக்கு தரும்படியாக, இந்த ஆட்சியிலே எந்த விதமான ஒரு பழுதுகளும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல், குறிப்பாக ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு கர்த்தருடைய சித்தம் எந்த விதமான ஒரு காலத்திலும் அவைகள் செய்யப்படுவதற்கு தடைகள் ஏற்படுத்தப்படாதபடிக்கு இந்த ஆட்சி முழுவதும் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு உகந்த ஒரு ஆட்சியாக காணப்படும்படியாக, ஆளக்கூடியவர்களுக்காக, ஒவ்வொரு தலைவர்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசம் சமாதானமும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே, உங்களை ஆளுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இயேசப்பா அப்பா, உங்க நாமம் தரிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே இந்த புதிய அரசாங்கத்திற்காகவும் அப்பா, எங்களை ஆளுகிற ஆளப்போகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நிர்வாகிகளுக்காகவும் நாங்கள் பொழுது ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தேர்தலிலே ஆண்டவரே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே சுமூகமான முறையில் வாக்கு
வாக்குகள் எண்ணப்பட்டு அப்பா தேர்தல் ஆண்டவர் நடத்துவதற்காக ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் எங்களை ஆண்டவரை ஆளுவதற்கு ஆண்டவரை ஏற்படுத்தின இந்த அரசாங்கத்திற்காக உடைய பிள்ளைகளாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டவரை கடைக்கோடி ஏழை வரைக்கும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த அரசாங்கத்தின் திட்டங்கள் எல்லாம் போய் சேர வேண்டும் அப்பா. ஆண்டவரே நல்ல ஞானமுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா திட்டங்களை அப்பா இந்த அரசாங்கம் தீட்டுவதற்கு தேவரீர் அப்பா உடைய ஞானத்தை அப்பா எங்களை ஆளுகிறவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காகவும் அப்பா ஆண்டவர் ஒவ்வொரு அமைச்சர் வரப்போகிற ஒவ்வொரு அமைச்சர்களுக்காகவும் முதலமைச்சருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு IAS அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய அரசாங்கம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா மக்களுக்காக ஆண்டவரே முழுக்க முழுக்க அப்பா மக்களை பற்றி சிந்திக்கிற ஆண்டவரே மக்களுக்காக நன்மை பயக்கிற ஆண்டவர் திட்டங்களை போடுவதற்கு ஏசப்பா கர்த்தர் நல்ல ஞானத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தில் அப்பா எல்லா விதமான ஒழுங்குகளும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே சீரான முறையில் அமைக்கப்படுவதற்கு ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஆட்சியாளர்களுக்கு ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஏழைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடைக்கோடியில் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்காக ஆண்டவரே அவர்கள் உழைக்கவும் அப்பா அவர்களை பற்றி சிந்திக்கவும் அப்பா நல்ல சீரான திட்டங்களை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எந்த விதமான லஞ்ச லாவணியங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இவர்களை எங்களை ஆளுவதற்கு ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் அப்பா ஆட்சியாளர்களை கர்த்தர் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக அப்பா ஸ்தோத்திரம் அப்பா சிறுபான்மை மக்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவர் நன்மை செய்கிற திட்டங்களை அப்பா ஆண்டவரே இந்த அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் போடுவதற்கு ஏசப்பா கர்த்தர் நல்ல ஞானத்தை அப்பா ஆண்டவரே அவர்கள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக அப்பா சுவிசேஷ வாசல்களுக்கு ஆண்டவரே திறந்திருப்பதற்கு ஏசப்பா ஆண்டவரே கர்த்தர் நல்ல சூழ்நிலை இந்த ஆட்சியிலே கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவர் நீதிமான்களுடைய வாழ்க்கைக்கு ஏசப்பா எந்த விதமான ஆண்டவர் பிரச்சனையும் வராதபடிக்கு அப்பா கர்த்தருடைய ஊழியர்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே எந்த விதமான பிரச்சனையும் வராதபடிக்கு அப்பா சிறுபான்மை மக்களுடைய ஆண்டவரே எல்லா விதமான உரிமைகளும் அப்பா ஆண்டவரே காக்கப்படுவதற்கு ஆண்டவரே தேவன் அப்பா இந்த அரசாங்கத்தை பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டிலே ஆண்டவர் இந்த ஆட்சியில் நடைபெறும் பொழுது அப்பா ஆண்டவரே சுவிசேஷங்கள் அப்பா எல்லா இடத்திலும் பரவி அப்பா கர்த்தருடைய எழுப்புதல் அப்பா இந்த ஆண்டவரே ஆட்சியில் ஏற்படுவதற்கு தேவன் அப்பா ஆண்டவரே இந்த ஆட்சியை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதானமும் சந்தோஷமும் அப்பா ஆண்டவரே எங்கள் தமிழகம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் எந்த விதமான பேரழிவுகள் இருக்கக்கூடாது தகப்பனே எந்த விதமான லஞ்ச லாவணிகள் இருக்கக்கூடாது அப்பா. உம்முடைய நாமம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஆட்சி காலத்தில் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை எழுப்புதல் அப்பா ஆண்டவர் இந்த நாட்களில் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் பிதாவே ஆமென். அப்படியாக இப்பொழுது நாம் மீண்டும் ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் நாம் இந்த பேரிடர் காலத்தில் கர்த்தருடைய ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பெருந்தொற்று காலங்களிலே அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் மரித்து கொண்டு வருகிறதை நாம் கேள்விப்படுகிறோமே. கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்தால் நம்முடைய தேசத்திற்காக பரிந்து பேசுகிற ஜெப வீரர்கள் குறைந்து போவார்களே. நீதிமான்கள் நிமித்தமாக தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று நம் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்து போனால் அவருடைய சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இடறி போவார்களே. அவருடைய குடும்பங்களின் நிலைமைகள் என்னாகும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாரும் அவருடைய விசுவாசிகளை குறித்து அல்லது நம்முடைய தேசத்திற்காக பரிந்து பேசுகிற அந்த ஜெப வீரர்கள் யாரும் மரித்து போகவிடாதபடிக்கு கர்த்தருடைய ஊழியர்கள் அனைவரும் இந்த பெருந்தொற்று காலங்களிலே தேவனுடைய சிறையின் கீழே தேவன் பாதுகாக்கும்படியாக எந்த ஒரு ஊழியரும் இறக்காதபடிக்கு எந்த ஒரு ஊழியருடைய குடும்பங்களுக்குள்ளும் இந்த பெருந்தொற்று பாதிக்காதபடிக்கு சேனைகளின் கர்த்தர் எல்லா ஊழியர்களையும் பாதுகாக்கும்படியாக அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும்படியாக சேனைகளுடைய கர்த்தருடைய ஊழியர்கள் ஒருபோதும் இந்த தொற்றுனால பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் பெரிய அதிசயங்களை அற்புதங்களையும் செய்து தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஊழியக்காரர்களை பாதுகாக்கும்படியாக அவருடைய குடும்பங்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா எங்களுடைய தேசத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த பெருந்தொற்று காலத்தினுடைய இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே எத்தனை ஊழியர்களினுடைய இன்னுயிரை நாங்கள் இழக்க கொடுத்திருக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எத்தனையோ பேர் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்களே தகப்பனே கர்த்தாவே. எத்தனை சபைகளினுடைய விசுவாசிகள் ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஊழியர்களை இழக்க கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே தங்களுக்கு தேவையான நல்ல ஒரு வழிகாட்டி இல்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே திகைத்து காணப்படுகிறார்களே தகப்பனே கர்த்தாவே. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இனி இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய மரணங்கள் ஏற்படுத்தப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு தேவையான நல்ல ஒரு பாதுகாப்பை அருளி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. பரிசுத்தவான்களும் ஊழியக்காரர்களும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய தேசத்திலே நிலைத்திருக்கிறது ஆண்டவரே. அது எங்களுடைய தேசத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. அப்பா அவர்கள் கர்த்தாவே தங்களுடைய கர்த்தாவே அவர்களுடைய ஜீவனை இழக்க கொடுக்கிறது எங்களுடைய தேசத்திற்கு கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை அல்ல கர்த்தாவே. அநேக விதமான தடுமாற்றத்தையும் அநேக விதமான பிரச்சனையும் அநேக விதமான பாவமான காரியங்கள் ஏற்படக்கூடிய காரியங்களுக்கு வழிவகை செய்யும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. இப்பொழுதே கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டி விரும்பி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய பரிசுத்தவான்களுடைய உயிருக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இனி யாருடைய உயிர்களும் ஆண்டவரே கர்த்தாவே சேதப்படுத்தப்படக்கூடாது தகப்பனே கர்த்தாவே. இனி எந்த விதமான உயிர்களும் பலியாக கூடாது தகப்பனே கர்த்தாவே. இனி எந்த விதமான ஒரு விசுவாசிகளும் எந்த விதமான கர்த்தருடைய மக்களும் ஆண்டவரே கர்த்தாவே இப்படிப்பட்ட வழிகாட்டிகள் இல்லாமல்
திகைத்து நிற்கக்கூடாது தகப்பனே கர்த்தாவே. அவர்களுக்கு தேவையான நல்ல ஒரு பாதுகாப்பை தந்தரல முடியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவையான நல்ல ஆயுசு நாட்களை ஆண்டவராகிய தேவன் நீர் கூட்டி கொடுத்தரல முடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எசேக்கியேலுக்கு ஆண்டவராகிய தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரே, அதே போல ஆண்டவரே கர்த்தாவே வயது முதிர்ந்த கர்த்தாவே காலத்திலும் காணப்படக்கூடிய எல்லா விதமான ஊழியர்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க தகப்பனே கர்த்தாவே. எல்லாருக்கும் தேவையான பாதுகாப்பை தாங்க தகப்பனே கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு சின்ன சளியோ ஜுரம் கூட ஆண்டவரே கர்த்தாவே தாக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு சின்ன தும்மல் கூட கர்த்தாவே வராதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான நோய்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை விலக்கி பாதுகாத்தரலும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனுடைய உள்ளம் கைகளுக்குள்ளாக அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இனி எந்த நோய் தொற்றுகளும் அவர்களை அணுகாதபடிக்கு தேவனாய கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய தூதர்கள் அவர்களை இடைகட்டி கொண்டு பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இனி எந்த உயிர் சேதங்களும் இனி எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுக்குரிய காரியங்களும் உயிரிழப்புகளும் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை நீரே மூடி மறைத்து பாதுகாத்தரலும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இன்னும் அநேக நாட்கள் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் அறிவிக்கக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகளின் நிமித்தமாக ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே அநேக விதமான கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாக ஆண்டவரே இன்னும் அநேக விதமான ஆத்துமாக்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே கர்த்தாவே. அதற்கென்று ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை ஆண்டவராகிய தேவன் எங்கள் மத்தியிலே இன்னும் அநேக நாட்களாக கர்த்தாவே அவர்களுடைய வாழ்நாட்களை கூட்டி கொடுத்தரலும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா எங்களுடைய ஜெபத்தை கேளும், ஒவ்வொருவரையும் நீரே பாதுகாத்து நீரே வழிநடத்தி உம்முடைய பலத்த பாதுகாப்புக்குள்ளாக இடைக்கட்டி எறல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென் ஆமென். எங்கள் பரம தகப்பனே உம்முடைய நாமத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்தபடினாலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்திற்கு தக்கதாகவும் அதற்கு அதிகமாகவும் பதில் தந்து கர்த்தாவே ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஜெபத்திற்கு அப்படியே பதில் கொடுத்து எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து வரக்கூடிய நாட்களிலே எந்த சேதமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுடைய தேசத்திற்கும் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய ஊழியர்களுக்கும் நீர் போதுமான தேவனாய் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தியறல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படியான ஆராதனை நேரங்களின் ஊடாக நாம் கடந்து போனோம். நிச்சயமாகவே கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய இல்லங்களிலே கடந்து வந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் காணிக்கையினுடைய நேரங்களின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். வழக்கம் போல ஒரு பவுல் ஒன்றை எடுத்து வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக காணிக்கைகளை நாம் அதிலே சேகரிக்கப் போகின்றோம். ஒரு 2 மாதம் அல்லது 1 மாத காலம் நாம் அந்த காணிக்கைகளை சேகரித்து வைத்து பக்கத்திலே காணப்படக்கூடிய ஏழை எளிய ஊழியக்காரர்களுக்கு அந்த காணிக்கைகளை கொண்டு போய் கொடுத்து உதவிகளை செய்து அவர்களுடைய ஊழியங்களை தாங்கும்படி நான் உங்களை அன்போடு கூட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். காணிக்கைகளை நாம் செலுத்தக்கூடிய நல்ல நேரத்தில் நாம் கடந்து வருகின்றோம். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் செய்யலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுக்கு நேராக காணிக்கைகளை செலுத்தும் நல்லதொரு நேரத்தின் ஊடாக நாங்கள் கடந்து வருகிறோம். மனப்பூர்வமாய் கொடுக்கிற எங்கள் காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் என்ற பாடலினுடைய ஒரு 3 சரணத்தை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை நாம் படைக்கப் போகின்றோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையால் அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையால் அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம், பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம், ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம், ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் ஆண்டவரே நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மனப்பூர்வமாய் கொடுத்த எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பெரிதாய் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். ஜெபத்தோடும் ஆவலோடும் நாம் காத்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தேவையான வார்த்தைகளின் மூலம் பேசி அறிவை உணர்த்தி கற்க வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபைகளை தருவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்துவனுடைய பணி என்கின்ற தலைப்பின் கீழாக அநேகம் காரியங்களை நம்முடைய தியானத்தின் ஊடாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு கடைசி கால கிறிஸ்துவனுடைய பணி என்கின்ற பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
ஆரம்ப கால ஓட்டங்களை காட்டிலும் இந்த இறுதி ஓட்டம்தான் மிகவும் பிரதான பங்கு வகிக்கக்கூடியதாக காண்பிக்கப்படுகிறது. ஆகவே இந்த கடைசி காலத்திலே, கடைசி சுற்று ஓட்டத்திலே இருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன காரியங்களை உருவாக்க வேண்டும் என்கிற தன்மைகளை பற்றியதான ஆழ்ந்த விஷயங்களை நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த பிரசங்கத்தினுடைய ஆதாரமான வசனமாக எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எபேசியர் 5:14 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. தூங்கக்கூடிய நீங்களும் நானும் விழித்து எழ வேண்டிய காலம். அப்படி என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான பங்கு என்ன என்றால், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயங்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இயக்கம் இல்லாத வாழ்க்கையின் நிலைகள் போதும். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் உறக்கத்தின் ஊடாக கடந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் நாம் காண்பிக்கப்பட்டோம். எந்த விதமான பணியும் செயலாற்ற முடியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ துவங்கினோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, தூங்கக்கூடிய நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. இந்த காலத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எழும்பி இயங்க வேண்டும். இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய காலத்திலே உறங்கி இருக்கக்கூடிய நிலைகளை தாண்டி நீங்களும் நானும் விலக வேண்டும் என்று தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் நம்மோடு பேச ஆரம்பிக்கின்றார். எப்படி நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய கிறிஸ்தவன் பலவீனமானவனாய் எழும்பக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே பலவீனமானவர்கள் என்கின்ற மகா பெரிய கருத்து கணிப்பு உலக அளவிலே மெய்யாகவே காணப்படக்கூடிய ஒரு தன்மையிலே காணப்படக்கூடியது. ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பலம் பொருந்தினவனாய் எழும்பி கர்த்தராக தேவனுடைய பலத்தை நிரூபித்து காண்பிக்க வேண்டிய ஒரு வேளை இது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு மகா பெரிய பணியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எழும்ப வேண்டும். எழும்பி தன்னுடைய பலத்தை, கர்த்தராகிய தேவனுக்குள் தன்னுடைய வைராக்கியத்தை, பலத்தை அவன் நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எந்த விஷயத்தில் அவன் தன்னுடைய பலத்தை நிரூபித்து காண்பிக்க வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலம் பொருந்தினவர்களாய் இருக்கிறதினாலும் தேவனுடைய வசனம் உங்களிலே நிலையாய் தரித்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அவர் சொல்லுகின்றார், பொல்லாங்கனை ஜெயிக்கும் பலம் பொருந்தினவனாய் நீயும் நானும் எழும்ப வேண்டும். இந்த காலத்திலே உலக அரங்கை நாம் திரும்பி பார்க்கிறது உண்டானால், பொல்லாத சாத்தானுடைய எல்லா விதமான பயங்கரமான தன்மைகள் தேச அரங்கம் எல்லாவற்றிலும் வியாபித்துக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் மரண ஓலம், எங்கு பார்த்தாலும் பயங்கரங்கள். தேசத்திலே காணப்படக்கூடிய மக்களை புதைக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு தேசத்தினுடைய எல்லா விதமான சமாதானத்தின் காரியங்களை குலைய பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை சாத்தான் இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகின்றான். நாளைய நாள் என்ன நடக்க போகிறது தெரியாது. இனி வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன நடக்க போகிறது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் பயத்தை, திகிலை, அச்சத்தை, நடுக்கத்தை, சாவினுடைய மகாபெரிய விளிம்பினுடைய நிலைகளை உருவாக்கக்கூடிய சாத்தானை எதிர்க்கக்கூடியவன் யார்?
கர்த்தர் சொல்லுகின்றார், நீயும் நானும் தான் புறப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் சொல்லுகின்றார், பலம் பொருந்தினவனாய் சாத்தானுடைய காரியங்களை எதிர்க்கக்கூடிய பலவானாய் உருவாக்கக்கூடிய தன்மையோடு கூடி நீ எழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சாத்தானை எதிர்க்க வேண்டும் என்றால் தற்போதைய நிலைகளிலே சாதாரணமான விதத்தில் உங்களாலும் என்னாலும் நிலையாக நிற்க முடிகிறது இல்லை. ஒரு காலத்தில் காணப்படக்கூடிய சாத்தானுடைய தன்மையை போல தற்போது இருக்கக்கூடிய சாத்தானுடைய வலிமை சாதாரணமாக கணக்கிடப்பட முடிகிறது இல்லை. அவன் தன்னுடைய வலிமைகளை அதிகதிகமாய் பெருக்கி உங்களையும் என்னையும் எதிர்க்கக்கூடிய மகா பெரிய சக்தி உள்ளவனாய் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பித்திருக்கிறார். இவனை எதிர்க்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன முறையோடு கூட கடந்து போக வேண்டும்? வசனத்தை வாசிங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகின்றோம். எபேசியர் 6வது அதிகாரம் 11 முதல் காரியம் வாசிக்க கேளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகின்றார், சர்வ ஆயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்துக் கொண்டால்தான் எந்த முனையிலிருந்து சாத்தான் தாக்கப் போகிறான் நமக்கு தெரியாது. இந்த காலங்களிலே சாத்தானை எதிர்க்கக்கூடியவன் யாருமே இல்லாதிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்களும் நானும் சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் எழும்புகிறது உண்டானால் எந்த முனையிலிருந்து பிசாசு தாக்கப் போகிறான் தெரியாமல் இருக்கிறதுனாலே சர்வ ஆயுத வர்க்கங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அதுதான். இந்த சர்வாயுத வர்க்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறது மட்டுமல்லாமல் எதிரிக்கும் கூட மரண அடியை கொடுக்கக்கூடிய வலிமை பெற்றது என்று கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார். உன்னையும் நீ காப்பாற்ற வேண்டும். எதிராளியினுடைய தன்மைகளையும் மெய்யாகவே அழித்து ஒழிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் தேச அரங்கை மோசம் போக்கக்கூடிய சாத்தானின் வலிமையான கரங்களிலே நின்று தேசத்தை காப்பாற்ற உன்னாலும் என்னாலும் ஆகும். ஆகவேதான் இந்த ஒரு அழைப்போடும் இந்த ஒரு வேகத்தோடும் இந்த ஒரு விவேகத்தோடும் இந்த ஒரு புத்திசாலித்தனத்தோடும் நீயும் நானும் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தான் தன்னுடைய இருப்பிடமாய் காணப்படக்கூடிய நரக பாதாளத்திற்குள்ளாக தள்ளுண்டு போயே தீர வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் எழும்பாதிருக்கக்கூடிய வரைக்கும் இந்த பொல்லாத பிசாசானவன் தன்னுடைய மட்டிலே இருந்து எழும்பி உலகத்தை மோசம் போக்குகிறதை கண்கூடாய் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஊடாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு சாத்தானுக்கு எதிராக புறப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு பல விதமான ஆயுதங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற மிக முக்கியமான ஆயுதம் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் ரட்சண்யம் என்கின்ற தலைச்சீரா, த ஹெல்மெட். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் பைக்கில் போகிறது உண்டானால் எல்லா விதமான அந்த வழியிலே காணப்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய நேரத்திலே மெய்யாகவே கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் வர துவங்க ஆரம்பித்தால் கூட உங்கள் தலை காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம். தலையில் இருந்து தான், அங்கே இருக்கக்கூடிய மூளையில் இருந்து தான் எல்லா விதமான அந்த ஒவ்வொரு சிக்னலும் மெய்யாகவே சரீரம் எங்கிலும் புறப்பட்டு பாய்கிறதுனால நம்முடைய தலைக்கு முக்கியமான பாதுகாவல் தேவை என்கிறதை அறிந்து ஹெல்மெட் போட வேண்டும் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். அந்த காலத்திலேயும் கூட இந்த ஹெல்மெட் என்று அழைக்கப்படக்கூடிய தலைச்சீராவை தரித்து கொண்டவர்களாகத்தான் யுத்தத்தின் ஊடாக ஜனங்கள் மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த ஹெல்மெட் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய தலை காப்பாற்றப்படாது இருக்கிறது உண்டானால் அங்கிருந்து வரக்கூடிய சிக்னல் எல்லாம் தாறுமாறாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிடும். ஆகவேதான் இவைகளை காப்பாற்றக்கூடிய நல்ல ஒரு ஹெல்மெட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரட்சிப்பை ஆண்டவராகிய தேவன் ஹெல்மெட்டாக நம்முடைய தலைகளிலே தருகிறேன் என்று சொல்லுகின்றார். ரட்சண்யம் என்று அழைக்கப்படக்கூடிய அல்லது ரட்சிப்பு என்று அழைக்கப்படக்கூடிய தலைச்சீராவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் ரட்சிப்பை ஆண்டவராகிய தேவன் தலைச்சீராவாக நமக்கு தருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். வாசிக்க கேளுங்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசங்களையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை. இந்த இடத்துல தலைச்சீரா என்கின்ற ஒரு காரியம் எதை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். ரட்சிப்பின் நம்பிக்கை.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு என்கிறது நம்முடைய தலையில இருந்து வரக்கூடிய சிக்னலை காப்பாற்றக்கூடிய வலிமை பெற்றது. எந்த காரியத்திலும் எந்த இடத்தில் என்ன ஒரு விஷயத்தை செய்யணும் அதற்கு பெயர், அதாவது நம்முடைய இந்த தமிழில் சொல்லுவாங்க, எல்லா விதமான காரியங்களுக்கும் ஏற்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவிற்காக பேசப்படக்கூடிய வார்த்தைக்கு பெயர் ஒரு சமயோசித புத்தி என்று சொல்லுவார்கள். எந்த நேரத்தில் என்ன காரியத்தை செய்யணும், சடனா ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் அந்த இடத்திலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடிய மார்க்கம் என்ன, சமயோசிதமாய் நான் தப்பித்துக் கொள்ள ஆரம்பிச்சு விட்டேன். இந்த காரியங்களிலே நின்று, இந்த பயங்கரமான கஷ்டமான நிலைகளில் நின்று சமயோசித புத்தியை பயன்படுத்தி நான் தப்பித்துக் கொள்ள துவங்க ஆரம்பித்து விட்டேன். இந்த சமயோசிதமான காரியங்களை தருகிறது எங்கிருந்து வருகிறது என்றால் நம்முடைய தலையிலே காணப்படக்கூடிய தலை அறிவு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மூளையிலிருந்து வர ஆரம்பிக்கிறது. இவைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. தேவனாகிய கர்த்தருக்குள் காண்பிக்கப்படக்கூடிய ரட்சிப்பு என்கின்ற இந்த காரியம்தான் உன்னுடைய தலையும் என்னுடைய தலையும் உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா விதமான புத்திசாலித்தனமான தன்மைகளையும் காப்பாற்றக்கூடிய தலைச்சீரா என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த தலைச்சீரா என்று அழைக்கப்படக்கூடிய தன்மைகளை பற்றி ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்ல முடியும், டெலிவரன்ஸ் என்று நம்ம சொல்லலாம். ரட்சிப்பு என்கிற பதத்திற்கு டெலிவரன்ஸ் அல்லது விடுதலை என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் நாம் பேச முடியும். இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காப்பாற்ற துவங்குகிறது, எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஆழமான நம்ம ஒரு காரியத்தை, சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதற்காக இந்த ரட்சிப்பை ஆண்டவராகிய தேவன் என்னைக்கோ நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை எல்லா நாளிலும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன்னுடைய தலையை காப்பாற்றக்கூடிய தலைச்சீரா என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுகிறதின் காரணம் என்ன என்கிறதை நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீகமான துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் முதல் காரியம் இந்த ரட்சிப்பு எதை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது பாருங்கள். தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம். தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம்தான் ரட்சிப்பான இந்த தலைச்சீராவை எல்லா நாளிலும் போர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா, பிரசங்கம் கேட்கக்கூடிய நேரத்தில் ஜனங்கள் எழுப்புதலை பெற ஆரம்பிப்பாங்க. ஐயோ, நான் கர்த்தராக தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்யணும், சாத்தானுக்கு எதிராக நான் எழும்ப வேண்டும், யுத்தத்தில் நான் கடந்து போக வேண்டும், கர்த்தருடைய நாமத்தினாலே உலகத்தை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை கர்த்தரினுடைய கைகளிலே தந்திருக்கிறார், இந்த பொறுப்புக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் நான் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற நிலை, அந்த நினைவு அந்த அந்த கேட்கக்கூடிய நேரத்தில் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் திரும்ப நம்முடைய பழைய உலக வேலைக்குள்ளாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நான் மறந்து போக ஆரம்பித்து விடுகின்றேன். இதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தேவனுக்கு ஏதுவான துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம். நான் கர்த்தராக தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்புகளை எத்தனை காலம் நான் எத்தனை காலமாகும் நிறைவாக்கி முடிக்கிறதற்கு, இதற்கு ஏற்ற ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இன்னும் நான் செய்து முடிக்க வேண்டிய பணி ஏராளமாக இருக்கிறது, இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலை ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவராக தேவனுடைய பரிசுத்தவான் ஒரு முறை சொன்னார், கர்த்தர் மட்டும் என்னுடைய ஜீவனை இன்னும் அதிகமாய் தருகிறது உண்டானால் ஒரு கையிலே இங்கிலாந்து நாட்டையும் இன்னொரு கையிலே ஆப்பிரிக்கா கண்டத்தையும் ரட்சிக்கக்கூடியவனாய் விளங்குவேனே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய ஊழியன் பேச ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள அந்த சிந்தை, அந்த துக்கம், தேவனுடைய விருப்பத்தை நான் எந்த காலத்தில் நிறைவாக்கி முடிக்க முடியும், இன்னும் என்னுடைய ஓட்டத்தை துரிதமாக்க வேண்டியது அவசியம், இன்னும் நான் பட வேண்டிய ஆயத்தத்தின் ஊடாக கடந்து வர வேண்டியது அவசியம். நான் பரிசுத்தத்தில் குறைவா இருக்கிறேன், நீதியில குறைவா இருக்கிறேன், அன்புல குறைவா இருக்கிறேன், ஆண்டவராகிய தேவன் மேலே காண்பிக்கக்கூடிய வைராக்கியத்தில் குறைவா இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய காரியங்களை பற்றியதான துக்கம் வர 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 வரத்தான் அவருடைய சிந்தைகள் எல்லாம் ஆண்டவராக தேவனுக்குள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ரட்சிப்பு என்கின்ற ஒரு காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற துக்கத்தை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கேற்ற துக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே துக்கம் வருகிறது உண்டானால் சுற்றுப்புறத்தில் என்ன நடந்தாலும் அந்த காரியத்திலே அவனுடைய மனம் லயிக்கிறதே இல்லை.
இப்போ உதாரணமாக ஒரு 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 டெத்து வீட்டுக்கு போயிருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு சாவு வீட்டுக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் உண்மையான மன துக்கம், சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மன துக்கம் இல்லாமல் போய் அங்கே போய் உட்காந்து கதை பேசி கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் உண்மையான மன துக்கம் இருக்கிறது உண்டானால் அந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்கிற ஒரு காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தெரிகிறது இல்லை. இந்த மாதிரியான துக்கத்தை தோற்றுவிக்கிறது எது? நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய அநேகமான காரியங்களிலே உங்கள் கண்களும் என் கண்களும் அலைப்பாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கேற்ற துக்கமாகிய ரட்சிப்பினால் வரக்கூடிய துக்கம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கிறார்? இந்த உலகத்திற்கு அடுத்த பரிபாலத்திலே என்னென்ன விதமான பயங்கரங்கள் உருவாக்கப்பட போகிறது? கர்த்தராகிய தேவன் இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் வடிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். எரேமியா என்கின்ற பக்தனை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுகின்றார். எருசலேமை காணக்கூடிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நதியளவாய் கண்ணீர் விட துவங்க ஆரம்பித்தார். மறைவிடங்களிலே என் ஆத்துமா புலம்பி தவிக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய மனதில் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த விஷயங்களை பற்றிதான நாட்டம் அவருக்குள்ள இல்லை. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மேன்மையை பற்றிதான விருப்பம் அவருக்குள் இல்லை. ரட்சிக்கப்படாத மக்களின் நிமித்தமாக இரவும் பகலும் ஓயாமல் நான் கண்ணீர் வடிக்கிறேன். நதியளவாய் நான் கண்ணீர் சிந்துகிறேன். மறைவிடங்களிலே என்னுடைய ஆத்துமா புலம்பி தவிக்கிறது. எரேமியா என்கிற பக்தனோடு கூட கர்த்தராகிய தேவன் தன்னுடைய மனதின் ஆழமான காரியங்களை பேச துவங்குகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உலகத்திலே காணப்படும் எந்த ஆசையும் இச்சையும் உன் மனதையும் என் மனதையும் ஒருபோதும் ஈர்க்கவே முடிகிறது இல்லை. இந்த உலகத்தினால் வரக்கூடிய இச்சையை கொண்டுதான் பொல்லாத சாத்தான் மனிதனுடைய மனதை ஈர்த்து தேவனுக்குள் வைராக்கியமாய் நிற்க முடியாத சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரியான ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மைகளிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம்தான் உண்டு, ரட்சிப்பின் நம்பிக்கை என்கின்ற தலைச்சீரா. இது உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவனுக்கேற்ற துக்கத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் உன்னுடைய மனதிற்குள்ளாக வருகிறதே இல்லை. எதை கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தாலும் அதன் மேலும் அந்த காரியத்தின் மேலும் உன்னுடைய மனம் லயிக்கவே போகிறதில்லை. காரணம், கர்த்தராகிய தேவன் பேரிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், துக்கம் உன்னுடைய மனதை கசக்கி பிழிய துவங்க ஆரம்பித்து விடும். இதுதான் ஒரு யுத்த வீரனுக்குரிய முக்கியமான ஒரு அழகு. இந்த யுத்த வீரனுக்குரிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன்னுடைய மனைவியை பற்றியும் தன்னுடைய சொந்த பந்தங்களை பற்றியும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றியும் இராணுவத்திலே காணப்படக்கூடிய வீரன் யோசிப்பாக்க மாட்டான். வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் யோசிக்கக்கூடிய அவன் இந்த வீட்டை தாண்டி கடந்து போகக்கூடிய நேரத்தில் இங்கிருந்து அவன் பணியாற்றக்கூடிய இடத்திற்குள்ளாக போன மாத்திரத்தில் அவன் தன்னுடைய குடும்பத்தை பற்றி எல்லா நினைவுகளையும் மறந்து போய் விடுகின்றான். எல்லைகளை பற்றிதான பிரச்சனை, எல்லைகளில் வரக்கூடிய ஆயுதங்களை பற்றிதான பிரச்சனை, பயங்கரமான சூழ்நிலைகளை பற்றிதான பிரச்சனை, எதிரினுடைய தாக்குதலை பற்றிதான பிரச்சனை, இவைகளினால் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய அவன் தன்னுடைய சொந்த அலுவல்களுக்குள்ளாக தலையிடக்கூடியவனாய் காணப்படுகிறவனே அல்ல. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். யுத்தத்துக்குள்ளாக கடந்து போகக்கூடிய நீயும் நானும் உலகத்தை திரும்பி பார்க்கிறது என்ன, உலகத்தின் காரியங்களை நோக்கி கடந்து வருகிறது என்ன, இந்த மாதிரி உலக அரங்கை நோக்கி திரும்பி பார்க்கிறதுக்கு காரணம் என்ன? தலைச்சீராவாகிய ரட்சிப்பின் நம்பிக்கை உன் வாழ்க்கையில இல்லை. இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலைச்சீரா உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அது தேவனை விட்டு உன் சிந்தையை எங்கும் அங்கும் வேறு பிரிக்கும்படி அனுமதிக்கிறதே இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை என்கின்ற தலைச்சீரா இரண்டாவது காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே தர துவங்குகிறது. என்ன காரியத்தை தர துவங்குகிறது? என்ன காரியம் நடந்தாலும் கடைசி வரைக்கும் நின்று பார்த்துடணும். என்ன காரியம் நடந்தாலும், என்னை எதிர்க்கக்கூடிய சத்துவம் வந்தாலும், என்னை தடுக்கக்கூடிய போராயுதங்கள் வர ஆரம்பிச்சாலும், இதற்கு எதிராக உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்களின் கூறுகள் கடந்து வர ஆரம்பிச்சாலும், கடைசி வரைக்கும் என்னதான் நடக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய அந்த துணிச்சலும் வைராக்கியமும் இது எங்கிருந்து வர முடியும் என்று சொன்னால் ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலைச்சீரா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் போராட்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் நாம் நம்மை அறியாமல் பின்னிட்டு போக ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வராதிருக்கக்கூடிய வரைக்கும் முன்னோக்கி கடந்து போகக்கூடிய நாம் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய பல சத்துவங்களை நம்முடைய கண்கள் காணக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் நாம் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் ஆதி காலங்களிலே
தங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வர 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 தங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே அவர்கள் வீறு கொண்டு எழ ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய வாழ்க்கைகளே வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு அவர்களுடைய மனம் மெய்யாகவே சோர்ந்தே போகல. பிரச்சனைகள் வர வர தங்களுடைய பலத்தை அவர்கள் அதிகப்படுத்த துவங்க ஆரம்பிச்சாங்க. நீரோ என்கின்ற மனிதன் கிறிஸ்தவர்களை பார்க்கக்கூடிய அவன் ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்த அந்த கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சிக்கு சமானம். அவர்களை நசுக்க நசுக்க அவர்கள் பலுகவும் பெருகவும் துவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களை அடித்தாலும் பயப்படுகிறது இல்லை. அவர்களுக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கினாலும் சட்டத்தை ஏற்றினாலும் அவர்கள் பயமே இல்லாமல் தைரிய நெஞ்சாய் எழுந்து நின்று நிமிர்ந்து நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தருக்காக வைராகியம் காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வைராகியமும் வல்லமையும் எங்கிருந்து வர முடியும் தெரியுமா? உன்னுடைய சிந்தை காணப்படக்கூடிய சிந்தையிலே மாறாட்டம் வராதிருக்கக்கூடிய ரட்சிப்பு என்கின்ற கவசம் உன்னுடைய சிந்தையின் மேல் போட்டப்பட ஆரம்பிக்கும் பொழுது பின்னிட்டு போகக்கூடிய நிலைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மறக்க துவங்க ஆரம்பிச்சிருவ. பின்னிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை நீ மறக்க துவங்க ஆரம்பிச்சிருவ. ஆரம்ப நாட்களில் அநேக விதமான கதைகளை நான் படித்தது உண்டு. அந்த கதைகளில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சில பொக்கிஷங்களை எடுக்கும்படிக்காக அவங்க கூட வந்திருக்கக்கூடிய நண்பனை அனுப்பி விடுவாங்க. நண்பன் போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா பாதி வழியில் பார்க்கும் பார்த்தா இங்கே பார்த்தா பாம்பு இருக்கும், இங்கே பார்த்தா தீ இருக்கும், இங்கே பார்த்தா பயங்கரமான அநேக விதமான துஷ்ட விலங்குகள் காணப்படுகிறத பார்க்க முடியும். இப்படி பல விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க பாருங்க, அதாவது முன்னோக்கி போகக்கூடிய மனுஷன் பின்னிட்டு வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் போகக்கூடிய பாலத்தை அப்படியே அறுத்து விட்டுருவாங்க. ஏன்னா அவன் நினைச்சு பார்த்தா கூட திரும்பி வரக்கூடாது என்பதற்காக. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இடரல்கள் பிரச்சனைகள் வர 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 உன் பலமும் என் பலமும் வீரியம் கொள்ள வேண்டுமே தவிர உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பலவீனம் என்கிற தன்மை ஒரு நாளும் வரவே கூடாது. இந்த பலவீனம் வருகிறதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், மெய்யாகவே கவசமிடப்படாது இருக்கக்கூடிய நம்முடைய தலை சிந்தனைகள், கவசமிடப்படாது இருக்கக்கூடிய நம்முடைய தலையிலே தோன்றக்கூடிய நினைவுகள். இது அநேகம் பயமுறுத்தக்கூடிய காரியங்களை உருவாக்கி அநேகம் கர்த்தராகிய தேவனுக்குள் காண்பிக்கக்கூடிய வைராகிய நிலைகளை மறுதளிக்கும்படிக்காக செய்து ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. எது என்றால் ரட்சிப்பினால் மெய்யாகவே கவசமிடப்படாது இருக்கக்கூடிய நம்முடைய சகல விதமான நினைவுகள் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் சிந்தையும் என் சிந்தையும் கட்டாயம் கர்த்தராகிய தேவனுக்குள் காப்பாற்றப்பட வேண்டும். இப்படி காப்பாற்றப்படாது இருக்கக்கூடிய நிலைகளினால் தான் நிறைய பேர் கலப்பையிலே கைகளை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடிய நிலைகளில் கடந்து வருகிறதுக்கு காரணம் அதுதான். நிறைய ஜனங்கள் ஆண்டவராக தேவனை விட்டு மெய்யாகவே விலகி ஓடினதற்கு காரணம், அன்றைக்கு யூதாஸ் காரியோத்து உலகத்தை கண்டு ஆண்டவரை விட்டு விலகி போனதற்கு காரணம். இன்னும் அனனியா சப்பீராள், இன்னும் எத்தனை பேரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இவர்கள் எல்லாரும் ஆண்டவராக தேவனுடைய காரியங்களை அறிந்த பொழுதிலும் கூட கர்த்தரை விட்டு விலகி போனதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், கவசமிடப்படாதிருக்கக்கூடிய சிந்தனை. இந்த கவசங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ரட்சிப்பாகிய தலை கவசம், தலை சீரா உன் வாழ்க்கையிலே தரிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் பின்னிட்டு பாராத நிலை உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டு. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள், முடிவு வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா அந்த முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய நிலைக்கு என்ன காரணம்? சிந்தனைகள் மெய்யாகவே ஆண்டவருடைய நாமத்தினாலே கவசமிடப்பட ஆரம்பித்த உடனே உன்னை அறியாத வைராகியம் உனக்குள் பற்றி எறிய ஆரம்பிச்சிடும். கடைசி வரைக்கும் நின்று பார்த்து தான் ஆகிடுவோம். ஒன்று சாத்தானா இல்லை நானா என்று சொல்லி பார்த்துத்தான் தீர வேண்டும். சாத்தானை காணக்கூடிய நேரத்தில் என்ன எரியாத ஒரு பயம், நடுக்கம், அச்சம், திகில் இவைகளின் மத்தியிலே உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த கவசங்கள் எதை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது? ஒன்று இல்லை என்கிற ஒரே ஒரு வார்த்தை நம்ம பார்க்கணும். ஒன்று மரணமா ஜீவனா எது வருகிறதோ கடைசி வரைக்கும் நின்று பார்த்து விட வேண்டும். இந்த வைராகியத்தை தோற்றுவிக்கிறது எது என்றால் ரட்சிப்பின் நம்பிக்கை என்கின்ற தலைச்சீரா என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27, 28 வாசிக்க கேளுங்கள். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே
ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் நீங்கள் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப் போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர்கள் எதிராளிகள் உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்குள் மருளாதிருக்கக்கூடிய பயமற்ற நிலைகளை நான் பார்க்கிறேன். இது எதனால் வருகிறது? உங்கள் ரட்சிப்பின் வல்லமைகளினாலே மருண்டு போகாத நிலை, பின்னிட்டு போகாத நிலை, பயமடையாத நிலை. இதை நீங்க எங்க பார்க்க முடியும்? தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தில் கோலியாத்தை பார்க்கக்கூடிய தாவீது பயமில்லாமல் முன்னேறி கடந்து போகிறதற்கு காரணம், மலையைப் போல அவன் காணப்பட ஆரம்பித்தாலும், எல்லா விதமான சர்வ ஆயுதங்களை அவன் தரித்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும், அவனுடைய பக்கமாக அநேகம் யுத்த சேனைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் தாவீதிற்கு எவ்வளவேனும் பயம் வராது இருந்ததற்கு காரணம் ரட்சிப்பின் நம்பிக்கை என்கின்ற விசுவாசம். அந்த ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே தலைச்சீராவனுடைய வாழ்க்கையிலே தரிக்கப்படக்கூடிய அந்த காரியம்தான் காரணம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவராக தேவனுக்குள் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சாத்தானை குறித்து அச்சம் இல்லாத ஒரு காரியம், சாத்தானுடைய அவன் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலே உள்ளே புகுந்து அவனை அடிக்கக்கூடிய அந்த வல்லமை எப்போ வர ஆரம்பிக்க முடியும்? ஒரே ஒரு மார்க்கம்தான் உண்டு, மருளாதிருக்கக்கூடிய தன்மை, பயமற்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் எதிராளியை கண்டு நீங்களும் நானும் பயம் கொள்ளாதிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வரக்கூடிய சாத்தானை அடிக்கக்கூடிய காலம் ஒன்று, சாத்தானுடைய கிரியைகள் நம்மை நோக்கி வரக்கூடிய பிசாசை அழிக்கக்கூடிய தன்மை ஒன்று, அநேக விதமான மக்களுக்குள் இருக்கக்கூடிய பிசாசை துரத்தக்கூடிய வழிமுறைகள் ஒன்று. ஆனால் தற்போதைய நிலையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், சாத்தானுடைய இருக்கக்கூடிய இருப்பிடமாய் காணப்படக்கூடிய அவனுடைய குழிகளுக்குள் உள்ளே பிரவேசித்து நீங்களும் நானும் அவனுடைய தலையை பிடித்து அடித்து நிர்மூலமாக்கக்கூடிய வேளை இந்த வேளை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அவன் பயம் கொண்டு பதுங்கினாலும் அவனுடைய இருப்பிடங்களின் ஊடாக அவன் பலம் பொருந்தினவனாய் காணப்பட ஆரம்பித்த, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சாத்தானுடைய பலம், பூரணமான பலத்தை எங்க உங்களால் பார்க்க முடியும் சொன்னால், எதிரியாக வரக்கூடிய அந்த யுத்த களத்திலே மட்டுமல்ல, அவனுடைய இருப்பிடத்தில் தான் அவனுடைய முழு பலத்தை பார்க்க முடியும். அந்த இருப்பிடத்திலே உள்ளே போக ஆரம்பித்தாலும் மருளாதிருக்கக்கூடிய தன்மை உங்கள் வாழ்க்கையிலே வருகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு என்கின்ற ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலைச்சீராவினால் நீங்களும் நானும் போர்த்தப்பட ஆரம்பித்திருக்கிறது உண்டானால், அவனுடைய முழு பலம் இருக்கக்கூடிய இடத்திலும் தைரியமாய் கடந்து போய் அவனுடைய தலையை தரையோடே மோதி அடிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் பயம் பொருந்தினவர்களாய் அல்ல, பலம் பொருந்தினவர்களாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். பலவீனமாய் காணப்பட்டு நீயும் நானும் எழும்பி இந்த பலவீனத்தை பலமுள்ளதாய் உருவாக்கக்கூடிய ரட்சிப்பின் நம்பிக்கையாக தலைச்சீராவை தரித்துக் கொண்டு சாத்தானின் எல்லா ஆயுதங்களையும் மோதி நிர்மூலமாக்கி வரக்கூடிய சாத்தானை அழித்து ஆங்காங்கே ஒளிந்திருக்கக்கூடிய சாத்தானை நிர்மூலமாக்கி சாத்தானுடைய ஒட்டுமொத்த பலம் இருக்கக்கூடிய அவனுடைய குகைக்குள்ளாகவே உள்ளே போய் அவனை அழித்து நிர்மூலமாக்க உன்னை ஆண்டவராக தேவன் அழைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய நீ தலைச்சீராய் என்று அழைக்கப்படக்கூடிய ரட்சிப்பின் நம்பிக்கையிலே உறுதியாய் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை காத்துக்கொள்கிறது உண்டானால் இது உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையும் சாத்தியமாக்கப்பட முடியும். நாம் நினைக்க முடியும், ஒருவேளை நம்முடைய மனசுக்குள்ள நம்ம ஒரு சிந்தனை வரலாம், என்னுடைய சின்ன கைகளினால் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கிறது எப்படி? இதை சாதிக்க தலைச்சீராய் என்று அழைக்கப்படக்கூடிய ரட்சிப்பின் நம்பிக்கை நீ வைத்திருக்கிறது உண்டானால் உன் கைகளினால் இந்த காரியங்களை சாதிக்க கட்டாயம் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நேரத்திலும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்கின்ற தலைச்சீராவை பற்றி எங்களோடு பேசினேன். இந்த தலைச்சீராவின் மூலமாய் கர்த்தருக்கு ஏற்ற துக்கம் நிறைந்தவர்களாய், கர்த்தருடைய சிந்தனைகளை மட்டும் எங்கள் வாழ்க்கையிலே தரித்திருக்கக்கூடிய ஒரு நிலை பெற்றவர்களாய் நாங்கள் காணப்பட முடியும் என்றும், கடைசி வரைக்கும் எல்லா காரியங்களிலும் நின்று பார்த்து விடலாம் என்று சொல்லக்கூடிய வைராகிய நிலைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், எந்த காரியங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் மருளாதிருக்கக்கூடிய, பயமில்லாதிருக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாய், சாத்தானுடைய இருப்பிடம் தேடி கடந்து போய் அவனுடைய தலையை கர்த்தருடைய நாமத்தினாலே சுவற்றிலே மோதி அடிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவர்களாய் நாங்கள் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் எங்கள் வாழ்க்கையிலே தலை கவசம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை எங்களுக்கு தேவை என்று கர்த்தர் சொன்னீரே. கேட்கும்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பின் நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியாய் தங்களை காத்துக்கொண்டு எழும்பி நிற்கும் சாத்தானின் ஆயுதங்களை நிர்மூலமாக்கி உம் ராஜ்யத்தின் மகிமைகளை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.